ஹாய் மக்களே, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து என் பொண்ணுக்கு வந்து பொங்கல் டே செலப்ரேஷனாக ஸ்கூலில். அதனால் என்கிட்ட வந்து திராட்சை முந்திரி கேட்டால் என்கிட்ட இருக்கிறது வெறும் ஏலக்காய் மட்டும்தான். அதனால் ஏலக்காவை ஒரு 10 கணம் கொடுத்து விடணும் மக்களே. அதுக்கப்புறம் அவளுக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு போட்டு வர சொன்னாங்க. நான் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்னால் பட்டுப்பாவடைன்னு சொன்னால் அவள் வந்து பட்டுப்பாவடை போடவே மாட்டேங்கிறான். இருந்தாலும் இன்றைக்கி அதுதான் போடணும்னு சென்டிமெண்டலாக நம்ம பேசி அவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே பெரிய இதாகிப்போச்சு. இப்போ மணி 6:45. என்ன என் ஹஸ்பண்ட் ஊரில் இருந்தெல்லாம் வரல மக்களே. அதனால் நான் இன்றைக்கி காலையில் வந்து சாப்பாடை எங்கள் அம்மா ஒரே ஒரு கெட்டு வந்து அரைக்கீரையா ஏதோ கீரை ஒரு கெட்டு கொடுத்து விட்ருந்தாங்க. அதை கடைஞ்சி அவளுக்கு உருளைக்கிழங்கு வறுத்து தான் கொடுக்க போகிறேன். அந்த அரைக்கீரை தான் கொஞ்சமாக நானும் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து கால்சியமும் கம்மியாக இருக்குது. கீரையில் வந்து கால்சியம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. கீரை சாப்பிடக்கூடாது முதல்ல, ஆனால் ஒரு நேரம் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டுக்கிட வேண்டியதானே. எனக்கே தெரியுது இந்த பல்லுலலாம் கேப் உழுது. கால்சியமால் தான் பல்லில் வந்து கேப் உழுதா என்னன்னு தெரியல. எலும்பெல்லாம் வீக்காக இருக்கா. அதனால் கொஞ்சமாக நான் வாரத்தில் கொஞ்சம் கீரை சேர்க்கலான்னு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் மக்களே, நான் என்னையும் மாதிரி ஒரு கும்பிட்டே நீங்கள் பார்த்துருக்க மாட்டியே. நான் அன்றைக்கி கூட வீடியோவில் போட்டிருந்தேன்ல $91 ஏர்ன் பண்ணிட்டேன்னா அது யூடியூப் ஸ்டூடியோவில் வந்து 91ன்னு காட்டுச்சு மக்களே. அதனால் நான் வீடியோ போட்டிருந்தேன். ஏன்னா 9 இதுதான்னுட்டு. அதில் ஒரு அக்கா வந்து நேற்று வந்து 15ன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. சூப்பர் தேங்க்ஸ்லேயே இதுலேயே அனுப்பியிருக்காவ. அவைய டாலரில் அனுப்பியிருக்காவ. 15னா இப்போ நம்ம வந்து $100 8,000ன்னு ஒரு குத்து மதிப்பாக வச்சோன்னா அப்போது $10 வந்து $800. அதில் ஒரு $5னா ஒரு $400, $1,200 பக்கம் இந்தியன் மதிப்பில் வருது அந்த 15. ஆனால் நேற்று நான் அதை பார்க்கும்போது $15 அனுப்பியிருப்பாவ போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை விட்டுட்டேன். இன்றைக்கி காலையில் நான் வந்து அந்த ஸ்டூடியோவில் போய் அந்த பேமெண்ட்டை பார்க்குறேன். $101ன்னு ஆயிருந்து. $100 அதில் 101ன்னு ஆயிருந்தா எனக்கு ஒரே ஷாக்கு. என்ன நம்ம வீடியோ திடீர்னு இப்படி போச்சா? யாரும் பார்த்துருக்க சான்ஸே கிடையாது. அப்புறம் எப்படி வந்து $101ன்னு வந்துச்சு அப்படின்னுட்டு சரி நம்மளுக்கு ஏதாவது இமெயில் ஏதாவது வந்திருக்கான்ட்டு பார்த்து செக் பண்ணுறேன். ஒரு இமெயில் கூட வரல. அதுக்கப்புறம் கூகுள் ஆட்சன்ஸில் போய் இதை செக் பண்ணிட்டு அந்த இது ChatGPT சொல்லிச்சா அதில் போய் பார்த்தா வெறும் $84 தான் நான் சம்பாதிச்சிருக்கிறதா வருது. அந்த கூகுள் ஆட்சன்ஸில் மந்த்லி தான் ஆட் ஆகுமா இல்லைனா எப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இதுக்கும் ஸ்டூடியோ ஆப்பில் போய் பார்த்தா $101ன்னு காட்டுது. இதில் வந்து $84 தான் காட்டுது. என்ன இது ஒரு டிஃப்ரெண்ட்டு எனக்கு தெரியல மக்களே. அதனால் நம்மளுக்கு இந்த மாதமும் வரப்போகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இது என்ன இதுன்னுட்டு என்கிட்ட இருந்த ஒரே அக்கௌண்ட்டு கனரா பேங்க் அக்கௌண்ட்டு. அதை அதனால பேமெண்ட் இதில் வந்து ஆட் பண்ணி அதனால விட்டுட்டேன் மக்களே அந்த கனரா அக்கௌண்ட்டை. ஆனால் அந்த அக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸு. $15 போட்டுட்ருக்காங்க பற்றியெல்லாம். அதுவும் நான் வந்து அதில் புலம்பிருந்தெல்லாம் $9 தான் தேவைப்படுதுன்னு அவங்க எக்ஸ்ட்ரா 9, 10, $6 சேர்த்தே போட்டு விட்டுட்டாவ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் எந்த அளவுக்கு கூமுட்டையாக இருக்கேன்னா நேற்று அந்த அக்கா பகல்லே போட்டு விட்டேன். நான் பார்த்துட்டு $15ன்னு நினச்சிட்டு தான் மக்களே இருந்தேன். $15 ஏதோ $15னாலும் $80 ஒரு டாலருக்கு வந்து $80 தேவைப்படுது. $15 இப்படி யாராவது போட்டு விட்டால் $80 வந்துடும். அப்போ $1 சேர்ந்துடும். நான் இப்படி கணக்கு பண்ணிவிட்டு இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி காலையில் தான் நல்லா பார்க்கும்போது அவங்க $15 போட்டு விட்ருக்காங்க. அதனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இப்போ நான் வந்து சமைக்க போகிறேன். சமைச்சிட்டு என் பிள்ளையை ரெடி பண்ணுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மக்களே. ஏதாவது யூடியூப்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதை பற்றி சொல்லுங்கள். ஸ்டூடியோ ஆப்பில் வந்து ஒரு மாதிரி காட்டுது, இதில் கம்மியாக காட்டுது. எது கரெக்டு? அதுக்கப்புறம் வந்து இன்னும் இதுதான் டவுட்டு. இதை பற்றி சொல்லுங்கள். இங்கே வருங்க எங்கள் அம்மா இதை தான் நேற்று நைட்டு கொடுத்து விட்டாவ. இந்த ஒரு கட்டு கீரை வந்து நான் கடைய போகிறேன். அப்புறம் சாப்பாடு
அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் பாப்பாவுக்கு. எனக்கு வந்து காலையிலக்கு தோசை ஏதாவது செஞ்சுட்டு மத்தியானத்துக்கு மட்டும் ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு இது. ஒரு அக்கா சொன்ன கமெண்டில் கொடுத்துருந்தாங்க, சிஸ்டர் ஒருத்தவங்க சொல்கிறாங்க 3 நேரம் டயாலிசிஸ் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது, கிட்னி பேஷண்ட்டு நைட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான்லாம் வாயை கட்டுப்படுத்துகிறதே கிடையாது மக்களே. ஏன்னா நம்ம டயாலிசிஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்லா சாப்பிடணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாலுமே ஒரேடியாக வயிறு ஃபில்லிங்காலாம் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. இல்லை நீங்கள் வயிறு ஃபில்லிங்காக சாப்பிட்றீங்கன்னா 3 நேரம் கம்பல்சரி சாப்பிடுங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றீங்கன்னா அது நம்ம இஷ்டம்தான். அதுக்கப்புறம் இடையில ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தங்க சாப்பிட எனக்கே டயட்டில் ஸ்நாக்ஸு பப்பாளி, கொய்யாப்பழம், அப்புறம் ப்ரோட்டீன் பவுட்ரு அது இதெல்லாம் எல்லாம் குடிக்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து 3 நேரம் சாப்பிட்றேன்னா அதை உருப்படியாக சாப்பிட்டுட்டு நான் விட்டுருவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சாப்பாடுலேயும் வெயிட் எடுத்துட்டாலுமே எனக்கு கை காலெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க அப்படி சொன்னாங்க. உங்களுக்கு பசிச்சிச்சுன்னா சாப்பிடுங்க, ஒன்றும் செய்யாது. அவங்க கொடுத்த ஃபுட் கண்ட்ரோலில் சாப்பிடுங்க. இப்போ அதில் 3 இட்லி சாப்பிட சொன்னாங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 4 இட்லியே சாப்பிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. பசிச்சா சாப்பிடலாம், பசிக்காமல் உட்காந்து சாப்பிடக்கூடாது. பசிச்சிச்சுன்னா சாப்பிடுங்க நல்லா, அப்படிலாம் கிடையாது. நான்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு தான் 1 வருஷம் டயாலிசிஸ் பண்ணியிருக்கேன். ஒன்றும் செய்யலை மக்களே. சரி, நான் கீரை கடைஞ்சிட்டு வாரேன். இப்போ வந்து நான் சோத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். சோறு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கீரை கடையுமோ. எனக்கு இன்னுமே நம்ப முடியல மக்களே. $15 போட்டு விட்டுட்டாவ. ஏன்னா நம்ம அதில் $9 கம்மியாக இருக்குதுன்னு சொன்னோன்னே அந்த அக்காவை பாருங்களேன், எம்பிட்டு பாசமாக போட்டுட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இனி இந்த மாதம் வந்துச்சுன்னா பார்க்கலான்னு, அடுத்த மாதம் பார்த்துக்கலான்ட்டு நான் வந்து இது பண்ணிட்டேன். இருந்தாலும் என் மேலே பாசம் வச்சு போட்டுவிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. கீரை கடையலான்னு பார்த்தா வீட்டில் தக்காளியும் இல்லை, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இந்த 3 தான் இருக்குது. சரி, நான் இன்றைக்கி வந்து மண்சட்டியில் போட்டு கடையலான்னு ட்ரை பண்ண போகிறேன் மக்களே. அதனால் எனக்கு இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணது கிடையாது, எப்படி கடையணும்னு தெரியாது. இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கீரையை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய் தான் இருக்குது, அதை போட்டு கடைஞ்சி இன்றைக்கி பொழுதை நம்ம கழிக்க வேண்டிதான். இந்த மண்சட்டியில் போட்டு வேக வச்சு கடைஞ்ச கீரை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இனி நான் இப்படி தான் ட்ரை பண்ண போகிறேன். நல்லா க்ரீனிஷாக இருக்குது. இல்லைனா பருப்பு எதுவுமே போடலை, தக்காளி எதுவுமே, வெறும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு தான் வேக வச்சேன். என்கிட்ட அது மட்டும்தான் இருக்குது, பருப்பு என்னமே வாங்கலை. இப்போ வரமிளகாவும் இல்லை, சும்மா போட்டு தாளிக்க போகிறேன். கீரை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பார்த்தீங்களா, ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு வறுத்துட்ருக்கேன். சாப்பாடு ரெடி, கீரையும் ரெடி. இந்த பக்கம் தண்ணியை நல்லா கொதி வந்துட்டு இதை கொண்டு இப்போ நான் பாத்ரூமில் ஊற்றி வைக்கணும். அவளே தான் வந்து மேல் கழுவ சொல்லியிருக்கேன், தலைக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. இதை ஊற்றுறதுக்கு வந்து நம்ம அந்த லெஃப்ட் ஹேண்டு, இந்த ஹேண்டில் வந்து வெயிட்டு கொடுக்காம ரைட் ஹேண்டில் மட்டும் நல்லா வெயிட்டை தூக்குற மாதிரி இதை வந்து சும்மா சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு தூக்கிட்டு போய் ஊற்றிட வேண்டியதான் மக்களே. என்ன பண்ணுறது, இங்கே ஆள் இல்லை. இது மற்றபடி சுடுதண்ணி போட்டால் என் ஹஸ்பண்டு தான் எல்லாமே பண்ணுவாங்க. இன்றைக்கி பொங்கல் ஃபங்க்ஷன் வேறையா, நம்மளால் முடிஞ்சதை பண்ணி அனுப்பி விடுவோம் பிள்ளைங்கள. கடுகு மட்டும்தான் மக்களே இருக்கனால கடுகை மட்டும் போட்டு கீரைக்கு தாளிக்க போகிறேன். இந்த மாதிரி